ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த மங்களகரமான நல்ல நாளில் இந்த சாயப்பாவின் ஆரத்தியை தொட்டதின் பலனாக நிச்சயமாக இன்னும் 24 மணி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. மோசமான மனிதர்களை மட்டுமே சந்திச்சனே, இப்போது சில நல்ல மனிதர்களையும் உன் வாழ்வில் சந்திக்கப் போகிறாய் என் செல்லமே. இந்த உலகத்தில் எவ்வளவு மோசமான மனிதர்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி சில நல்ல நபர்களும் இருக்கிறார்கள் என்பதை நீ பார்க்க போற. நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலும் உன்னை குறை சொல்கிறதுக்கும் ஒரு சில ஆட்கள் இருக்காங்க. அப்படி அவங்க என்னதான் குறை சொன்னாலும் உனக்கு ஆதரவாக பேசி உனக்காக பரிஞ்சு பேசி நல்லது செய்யக்கூடிய நல்ல மனிதர்களும் உனக்காக இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோ. இத்தனை நாளாக கெட்ட மனிதரையும் கஷ்ட காலங்களையும் மட்டுமே பார்த்த உன் வாழ்வில் இப்போது நல்ல மனிதர்களையும் நல்ல நிகழ்வுகளையும் நீ சந்திக்கப் போகிறாய். என் ஆரத்தியை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் மாறி மாறி வந்து சேரப்போகுது. எப்போவுமே நச்சு பாம்பை கூட நம்பிடலாம், சிரிச்சு சிரிச்சு நடிச்சு உன்கிட்ட நல்லவங்க போல பேசுகிற சுயநல தேவைக்காக மட்டுமே உன்னை தேடி வர மனிதர்களை நம்பாதன்னு சொன்னது நான் தான். ஆனால் அதுக்காக இந்த உலகத்தில் நீ யாரையுமே நம்பாமல் எல்லாரையும் சந்தேக கண்ணோடு பார்ப்பது சரி கிடையாது என் செல்லமே. தற்பெருமை பேசக்கூடிய மனிதர்களை மட்டும் நீ தரக்குறைவாக நினச்சி ஒதுக்கி வச்சுட்டு எல்லார்கிட்டையும் அன்பாக பாசமாக நடந்துக்கோ. அதே போல் பாசத்தை ஏழை எளியவர்களிடம் எதிர்பார்க்கலாம். பணக்காரவங்க பெருசாக பாசம் வைக்கிறதோ வாய் திறந்து சிரித்து பேசவோ மாட்டாங்க. அதே போல் உன்கிட்ட நல்லா பேசுகிறவங்க பழகுறவங்க கிட்ட போய் அவசரத்துக்கு பணம் வாங்கலாம் காசு வாங்கலான்னு மட்டும் நினைக்காத. பழகியவர்களிடம் பணத்தை எதிர்பார்க்கக்கூடாது, உறவினர்களிடம் நீ உண்மையை எதிர்பார்க்கக்கூடாது. மொத்தத்தில் இந்த உலகத்தில் நீ யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம உனக்கான எல்லாத்தையும் நீயே உருவாக்கி கொள்ளவும் நீயே செய்து கொள்ளவும் தயாராக இரு. இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே ஒளிமயமான வெற்றியாக மாறப்போகுது. இந்த ஆரத்தி தீபத்தை தொட்டதின் பலனாக இந்த தீப ஒளி போல உன் வாழ்க்கையை நான் பிரகாசமாக மாற்றி காட்டப் போகிறேன் என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி விஸ்வரூப வெற்றியை பெற்றே தீருவாய். எப்போவுமே அடுத்தவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப உரிமை எடுத்து பேசினா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்குள்ள உறவுகளுக்குள் விரிசல் வந்துடும். தேவையில்லாமல் எடுத்துக்கொள்ளும் உரிமை என்பது உன்னை வெறுக்க வைத்துவிடும். எப்போவுமே எல்லார்கிட்டையும் அன்பாக பேசினாலும் சரி, பாசமாக பேசினாலும் சரி, அது ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. காசு பணம் உன்கிட்ட இருந்ததுன்னா யாருன்னே தெரியாதவங்க கூட சொந்த பந்தம்னு சொல்லி உன் கூட வந்து நிற்பாங்க. அதுவே காசு பணம் இல்லாமல் இருந்ததுன்னா சொந்தக்காரவங்க கூட உன்னை யாரோ தெரியாதவன் மூணாம் மனுஷன் போல் கண்டுக்காமல் கடந்து போகிறவங்களா இருப்பாங்க. நீ தான் இந்த உலகத்தையும் இந்த உண்மையையும் தெரிந்து கொண்டு பார்த்து கவனமாக நடந்துக்கணும். ஒருத்தர்கிட்ட பேசும்போது நீ என்ன அர்த்தத்தில் பேசுகிறாங்கிறது உனக்கு தெரியும். ஆனால் நீ சொல்கிறத அவங்க என்ன அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிறாங்கன்றத அவங்க முகத்தை கவனித்து பார்த்துக்கிட்டே பேசணும். நீ ரொம்ப சாதாரணமாக யதார்த்தமாக பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள் கூட சில நேரங்களில் மற்றவர்களை காயப்படுத்துவதாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாரும் நீ சொல்கிற எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. நீ உனக்கே தெரியும், நீ சாதாரணமாக பேசின ஒரு வார்த்தையை அடுத்தவங்க குத்தம் கண்டுபிடிச்சி உங்ககிட்ட சண்டை போட்டு போனதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கு தானே. அதனால தான் எப்போவும் யார் மனசும் நோகாமல் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுன்னு சொல்கிறேன். வாழ்க்கையில் நீ அடிபட்டு கஷ்டப்பட்ட பிறகுதான் இந்த உலகத்து மனிதர்களின் உண்மையான முகத்தை உன்னால் புரிஞ்சுக்க முடியும். சில விஷயங்களை நான் காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பேன். நீ ஒருபோதும் சோர்ந்து போகாமல் தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. கத்தி ஒரு பக்கம் கூர்மையாக இருந்துச்சுன்னா அதை வச்சு வெட்டலாம். ஆனால் 2 பக்கமும் கூர்மையாக இருக்கிற கத்தியை ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாகத்தானே கையாள வேண்டும். அதே போல தான் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எந்த பக்கம் யாருக்கு எப்போது வேண்டுமானாலும் சேர்ந்து அவங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களாக மாற்றி மாற்றி பேசக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீ தான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உன்னை ஏமாத்துறவங்களை பற்றி கவலைப்படாமல் அவங்க மேலே எரிச்சல் அடையாமல் உன்னை ஏமாத்துறவங்களுக்கு நன்றி சொல்லு.
அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லி தரவில்லை என்றால் அப்புறம் உனக்கு ஏமாறாமல் இருக்கிறதுக்கான அனுபவமே கிடைச்சிருக்காது. ஒரு முறை ஏமாந்ததால் தானே இனிமே கவனமாக இருக்கணுன்ற அந்த அனுபவ பாடமே உனக்கு கிடைச்சது. யார் யார் எப்படிப்பட்டவங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக பொறுமையாக உனக்கான வாழ்க்கையை நீ நேர்மையாக தர்மத்தின் வழியில் நடத்தினா உனக்கு தேவையானது எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா நான் கொண்டு வந்து கொடுப்பேன். என் ஆரத்தியை தொட்ட உன் வாழ்க்கையில் நீ நினச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றி கல்பனையாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நிச்சயம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். அது வேணா இது வேணான்னு சொல்கிறத மறந்துட்டு எல்லாத்தையும் உன் இஷ்டப்படி எனக்கு கொடுப்பா சாயப்பான்னு என்னை நோக்கி வா. இத்தனை நாளாக அவமானங்களும் அவமதிப்பையும் சந்தித்த உன் வாழ்க்கையில் இப்போது வெகுமதிகளையும் வெகுமானங்களையும் சந்திக்க போகிறாய். யாரெல்லாம் உன்னை தப்பாக பேசுனாங்களோ, யாரெல்லாம் உன்னை குறையா பேசுனாங்களோ அவர்கள் வாயாலேயே இப்போது உன்னை நிறைவாக போற்றி பாராட்டி கைத்தட்டி ஆளாதிக்கும்படி நான் செய்ய போகிறேன். இந்த நொடி முதல் உன்னுடைய எல்லா கவலைகளும் மறந்து நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் என் செல்லமே. அன்புக்கும் ஆண்டவனுக்கும் நீ அடிபணிஞ்சு போகணுன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கோ. ஆனால் ஆடமும் பிடித்தவர்களும் அதிகாரமாக இருப்பவர்களும் ஒருபோதும் நீ திரும்பி கூட பார்க்கக்கூடாது. எவ்வளவு சோதனைகள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் பிள்ளைகளுக்கு நீ சொத்து சுகம் சொந்த வீடுன்னு சேர்த்து வைக்கிறத விட வேலை செய்கிற பழக்கத்தையும் உழைக்கும் பழக்கத்தையும் கற்றுக் கொடுப்பது தான் அவர்களுக்கான மூலதனமாக நீ கொடுக்கும் மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். உன் பிள்ளைகளுக்கு நீ உழைக்கும் பழக்கத்தை சொல்லி கொடுக்கும்போது அவர்களாகவே வாழ்க்கையில் நிரந்தரமான வெற்றியை தேடி பிடிச்சி தக்க வச்சுக்குவாங்க. நீ எல்லார் மீதும் அன்பு வச்சு பாசம் வச்சு எல்லாரையும் நல்லவங்க உண்மையானவங்க நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். இனிமேலாவது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. ஒரு கட்டத்தில் நீ கடந்து வந்த காலங்களையெல்லாம் திரும்பி பார்த்தா, நீ வாழ்ந்த வாழ்க்கையை உட்காந்து யோசித்து பார்த்தா, எல்லாருக்காகவும் நீ ஓடி ஓடி வேலை செஞ்சதும் உழைச்சதும் எல்லாரும் உன்னை உபயோகப்படுத்திக்கிட்டதும் உனக்கு புரிகிறது தானே. அவங்க தேவைக்கு உன்னை உபயோகப்படுத்திக்கிட்டாங்களே தவிர உனக்கு ஒரு அவசர ஆத்திரத்துக்கு தேவைக்கு யாருமே வந்து உதவலைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இனிமேலாவது இப்படி இரக்கமற்ற சுயநலக்கார மனிதர்களிடம் கொஞ்சம் இடைவெளி விட்டு கவனமாக இருந்து கொள்ள பழகு. உன்னை முழுவதுமாக புரிந்தவனாக இந்த சாயப்பா நான் இருக்கேன். நீ எதுக்காகவும் மனம் வருந்த வேணாம். எனக்கு மட்டும் ஏந்தான் இப்படி நடக்குதோ நினச்சி மனசு நொந்து போயிருக்க உனக்காக அனைத்தையும் சரி செஞ்சு சந்தோஷமாக உன்னை நான் வாழ வைக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு சமாளிக்க நீ தைரியமாக தயாராக இருக்கணும். ஏற விட்டுட்டு ஏனியை கீழே தள்ளி விடுகிற கூட்டம் உன்னை சுற்றி எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மனிதர்கள் ரொம்ப விசித்திரமானவர்கள் தான். நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையில் உனக்கானது எல்லாத்தையும் நீயே செஞ்சுக்கக்கூடிய ஆளா, நீயே உனக்காக சேர்த்து வைக்கக்கூடிய ஆளாக இருந்துட்டினா எந்த பிரச்சனையும் வராது. ஓம் சாய்ராம். ஜெய்